ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனத்தை மையப்படுத்தி நாம் தேவனுடைய வசனத்தை சிந்திக்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய வாழ்வை வளமாக்குகிறவர், நம்முடைய ஜீவிதத்திலே மகிமையான காரியங்களை செய்கிறவர் நம்முடைய தெய்வம். நமக்கு வாக்குறுதிகளை ஏராளமாக கொடுத்திருக்கின்றார். வாக்குத்தத்தங்களை நாம் திரளாக பெற்றிருக்கின்றோம். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதா என்றால் இல்லை. அநேகருடைய வாழ்விலே வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் போகிறதற்கான காரணம் என்ன? நாம் அந்த வாக்குத்தத்தங்களுக்கு முன்னேயோ அல்லது பின்னே இருக்கக்கூடிய நிபந்தனைகளை கவனிக்காமல் போகிறது தான். எல்லா விதமான வாக்குத்தத்தங்களும் தேவனுடைய நிபந்தனையின்படியே கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் அவர் வாக்கு கொடுக்கிற தேவன், வாக்கு மாறாதவராக உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் அநேகர் ஆர்வத்தோடு இந்த செய்தியை எதிர்பார்க்கிறீர்கள். தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிறவர் மாத்திரமல்ல, யூடியூப்பில் ஒரு எண்ணிக்கையில் குறைந்த மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள். பார்க்கிறவர்களும் கூட எங்களோடு கூட நீங்கள் தொடர்பில் இருப்பது மகிழ்ச்சி. அநேகர் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுக்குறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக தொலைக்காட்சிகளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒரு விஷயத்தை நான் செய்திக்கு முன்னாடி சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிட வாக்குத்தத்தம் ஒன்று உங்களை தேடி வரும். அநேக நேரங்களிலே நாங்கள் 12 மணிலேருந்து 2 மணிக்குள்பதாக அனுப்புவதற்கு முயற்சிக்கின்றோம் விரும்புகிறவர்களுக்கு. அந்தந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனம் நிபந்தனையோடு விரும்புகிற மக்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அதே போல தேவனை அறியாத மக்கள் நண்பர்கள் இருந்தால் அவர்களுக்கு சொல்வதற்கு ஒரு 3 நிமிட வார்த்தை ஒன்றையும் காணொலியாக நாங்கள் ஆயத்தப்படுத்தி அனுப்பி வருகிறோம். ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு காலையிலே போய் சேருகிறது. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அந்த செய்தியை நீங்கள் அனுப்ப விரும்பினால் திரையில் தோன்றுகிற எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 9600662466 என்ற எண்ணிற்கு நீட் ப்ராமிஸ் இல்லைனா வேர்ட் என்று டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து அனுப்பி வையுங்கள், உங்களுடைய பெயர் மற்றும் மாவட்டத்தினுடைய பெயரோடு. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே அந்த செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும்படி அன்போடு கேட்கின்றேன். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் என்ன? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 40வது வசனம். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இதயத்தில் வைத்து. 41வது வசனம். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். நம்முடைய ஆண்டவருடைய குணநலங்களில் ஒன்று அவர் நன்மை செய்கிறவர். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது அவரை பற்றி சொல்லக்கூடிய வாக்கு இப்படி சொல்கிறது: அவர் பாவிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிறவர் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவங்களில் ஒன்று நன்மை செய்வது, நன்மை செய்து கொண்டே இருப்பது. ஒரு துறவி ஒருவர் ஆற்று நீரில் நீராடுவதற்கு வந்தார். அவர் குளிக்கப் போகின்ற சமயத்தில் அந்த ஆற்று நீரில் உயிருக்கு போராடியபடி மிதந்து கொண்டு சென்று கொண்டிருந்த ஒரு விஷம் கொண்ட ஒரு தேளை கண்டார். அவருக்கு அந்த தேளின் மேல் ஒரு இரக்கம் ஏற்பட்டது. அவர் அந்த தண்ணியிலே கையை வைத்து அந்த தேளை அப்படியே தூக்கினார், கையிலே எடுத்தார். இந்த தேள் தனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறான் இந்த துறவி என்று கருதி அவருடைய கையை கொட்டியது. வலி தாங்க முடியவில்லை, கீழே விட்டு விட்டார். மீண்டும் தூக்கினார், மீண்டும் கடித்தது. இப்படி அது கடிப்பதும் இவர் கீழே விடுவதும் மறுபடி காப்பாற்ற நினைப்பதும் இது தொடர்ந்து கொண்டே இருந்தது. கரையிலிருந்து ஒருவன் பார்த்தான். கரையோரத்தில் இதை கவனித்த ஒரு நபர் கேட்டார்: ஐயா சாமியாரே, அந்த தேளு தான் உங்களை கொட்டுதே, திருப்பி ஏயாத காப்பாற்ற நினைக்கிறீங்க என்று கேட்டபோது அந்த துறவி சாந்தத்தோடு சொன்னார்: காப்பாற்ற வேண்டும் என்பது என்னுடைய கேரக்டர், என்னுடைய சுபாவம். கொட்டுவது என்பது தேளுடைய சுபாவம். தேள் தன்னுடைய சுபாவத்திலிருந்து மாறவில்லை, அதுபோல நானும் காப்பாற்ற வேண்டும் என்கிற என்னுடைய சுபாவத்திலிருந்து மாற தயாராக இல்லை என்றார். இது ஒருவேளை பைத்தியக்கரத்தனமான ஒரு நிகழ்வாக தோன்றலாம். பிரியமானவர்களே, துறவிக்கு எப்படி காப்பாற்றுகிற ஒரு குணம் என்பது இயல்பாக இருந்ததோ அதுபோலத்தான் அதைவிட மேலாக இறைவன் இயேசுவனுடைய கேரக்டரில் ஒன்று நன்மை செய்வது. இன்றைக்கான வார்த்தை அதுதான். நான் நன்மை செய்வேன் என்பது தேவனுடைய வாக்கு. ஆண்டவனுடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய விரும்புகிறார். என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை,
நான் எடுக்கிற முயற்சிகள்லாம் தோற்று போகிறேன். நான் ஆசைப்படுவது, நான் விரும்புவது, நான் முயற்சிப்பது அத்தனையும் தோல்வியில் போய் முடிகிறது. நான் என்ன செய்வது? நன்மை எதிர்பார்க்கின்றேன், அது குதிரை கொம்பை போல் இருக்கிறது. காணல் நீரை போல நான் ஏமாற்றம் அடைகின்றேன். நீர் என்று நினைத்து ஏமாற்றம் அடைந்த நாட்கள் அதிகம். என்னுடைய வாழ்க்கையில் நன்மை நடக்குமா, நன்மை உண்டாகுமா, மாற்றம் நடக்குமா என்று எதிர்பார்ப்போடு இருக்கின்ற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நான் நன்மை செய்வேன். நன்மை செய்கிற தெய்வத்தை தான் நீங்கள் ஆராதனை செய்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை நம்புகிறவர்களுக்கு மாத்திரமல்ல, அனைவருக்கும் நன்மை செய்கிறார். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை வருஷிக்க பண்ணி சூரியனை உதிக்க பண்ணுகிறார் என்று திருமறை வாக்கொண்டு சொல்லுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார் என்பதை நான் சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, அந்த அவர் தருகிற நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய செய்தி. முதலாவது, அந்த 40வது வசனம், அதாவது எரேமியா 32:40 மீண்டும் நான் வாசிக்கின்றேன், கவனியுங்கள். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை. கடவுள் நமக்கு நன்மை செய்ய நினைக்கிறார். அவர் நினைச்ச அந்த காரியத்தில் அவர் சரியாக இருக்கின்றார். உங்களுக்கு இறைவன் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் அவர் நிச்சயமாக அதில் மாற்றம் இல்லாமல் செய்து முடிப்பார். நம்பிக்கையோடு இருக்கலாம். ஒரு நன்மை செய்ய ஆண்டவர் தீர்மானித்து விட்டால் அதில் அவர் மாற்றம் செய்வதில்லை. ஏனென்றால் அவர் வாக்கிலே உண்மையுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11:11 நாம் அதை வாசிக்கின்றோம். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மையுள்ளவர் என்று நாம் வேதாகமத்திலே வாசிக்கின்றோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தருடைய வாக்கை கவனியுங்கள். நான் உங்களுக்கு நன்மை செய்யும்படி பின்வாங்குவதில்லை, நான் பின்வாங்க மாட்டேன், நான் சொன்னதை செய்வேன் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரன் தாவீது மிக அழகாய் தன்னுடைய சங்கீதங்களிலே பாடுகிற பாடல் வரி ஒன்று. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் என்ன சொன்னாரோ அது நடக்கும். அதிலே அவர் மாறுவதில்லை. ஐ ஆம் த லார்ட், ஐ சேஞ்ச் நாட் என்று மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 3:6 திருக்கன் சொன்ன வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தர், நான் மாறுவதில்லை. எபிரேயர் புஸ்தகம் 13:8 வாக்கிலே ஜீசஸ் கிரைஸ்ட் தி சேம் எஸ்டர்டே டுடே ஃபார் எவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று அந்த வாக்கு சொல்கிறது. ஆகவே தேவன் நன்மை செய்வன் என்று சொல்லிவிட்டால் அதிலிருந்து அவர் பின்வாங்குவதில்லை. வாக்கு மாறாமல், மாற்றம் எதுவும் இல்லாமல் அதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்கின்றார். ஆகவே இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்டால், இந்த அதிகாரத்தினுடைய 39வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க முயற்சித்தாலே போதும், நமக்கு நன்மை நடக்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது ஒரு கானானிய பெண்மணி இயேசுவை தேடி போனாள். அவளுக்கு என்ன தேவை? தன்னுடைய ஒரே மகள் பிசாசு பிடித்து அலக்களிக்கப்படுகிறாள், என் மகளுக்கு விடுதலை வேண்டும், இயேசு பிசாசுகளை துரத்துகிறவர் என்று கேள்விப்பட்டு இயேசுவை தேடி வருகிறாள். இயேசுவோ அவளுக்கு பிரதியுத்தரமாக மாறுத்தரமாக ஒன்றும் சொல்லவில்லை. ஆனாலும் அந்த பெண்மணி விடாமல் இயேசுவை பின்தொடர்கிறாள். அவள் மூப்பரிடத்திலெல்லாம் போய் சொல்லுகிறாள். மூப்பர்கள் எல்லாம், சீடர்கள் எல்லாம் அவரை பார்த்து சொல்றாங்க, ஏதாகிலும் அவளுக்கு சொல்லி அனுப்பும், அவள் தொடர்ந்து இப்படி அலட்டிக்கொண்டே வருகிறாளே என்று சொன்னபோது இயேசு சொன்ன வார்த்தை, காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு வந்தேன் என்று மற்றபடி அல்ல என்று சொன்னார். இந்த இடத்துல கொஞ்சம் கடவுள் பார்சியாலிட்டி பார்க்கிறாரோன்ற ஒரு அர்த்தத்தை தவறாக அர்த்தம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வேத பகுதியாகவே இருக்கின்றது. நிறைய பேர் நினைக்கிறாங்க அவர் இஸ்ரவேலருக்காக மாத்திரம் வந்தார். இல்லை, அவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற ஜாதி பாகுபாடு இருக்கிறதே, அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் அங்கே இருப்பதை போல சிலர் கருதுவது உண்டு. ஆனால் உண்மையாக நீங்கள் கூர்ந்து கவனித்தால் அவர் என்ன விரும்புகிறார் என்றால், அற்புதத்தை பெறுவதற்காகவே வருகிற இந்த பெண்மணி நான் உடைய பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன் என்று கேட்டால் உடனே இந்த அற்புதத்தை அவர் செய்திருக்க முடியும். ஆனால் அவர் தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் கொடுக்கல. அவருடைய தேவை தன்னுடைய மகளுக்கு பிசாசிலிருந்து விடுதலை வேணும் என்ற ஒரு விண்ணப்பம் தான். ஆண்டவர் தொடர்ச்சியாக ஆண்டவரை அவள் அலட்டி கொண்டே வந்தபோது இயேசு அவளிடத்தில் சொன்ன வார்த்தை, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொன்னார். ஒரு கடுமையான கடுஞ்சொல்லுது. தன்னுடைய மகளுடைய விடுதலைக்காக இயேசுவை தேடுகிறாள், மகளுக்கு சுகம் வேண்டும் என்று விரும்புகிறாள், கெஞ்சுகிறாள், மன்றாடுகிறாள். இயேசு சொன்ன வார்த்தை, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல. இவளுடைய குமாரத்தி நாய்க்குட்டி என்றால் இந்த பெண்மணி நாய் என்று பொருள். இன்டைரக்டா இவளை நாய் என்றே சொல்வது போலத்தான் தோற்றம் அளிக்கிறது அந்த வேத பகுதி. ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? ஏன் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார்? நீதிமொழிகள் புத்தகம் பழமொழியாகமத்திலே அரசன் சாலமோன் சொல்லுகிறான், நாயானது தன் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான் என்று சொல்லுகிறான். அதாவது ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை
ஒரு மந்திரவாதியை போல, புதுமைகளை செய்கிற ஒரு இயந்திரத்தை போல கருதி அதற்காக மாத்திரம் இறைவனை தேடினால் அவன் தேவனுடைய பிள்ளை அல்ல. பிள்ளை என்பவன் ஆத்மார்த்தமாக அவரோடு தொடர்பு வைத்திருப்பவன், அவரை ஆராதனை செய்பவன், அவரை தொழுது கொள்பவன். இயேசு இந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த பெண்மணி என்ன சொன்னால் தெரியுமா? மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜிலிருந்து விழுகிற துணிக்கையை நாய்க்குட்டி தின்னுமே என்றாள். இயேசு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஒரு விஷயத்தை எடுத்தா. அங்கே அவளுடைய விசுவாசம் இயேசுவை ஆச்சரியப்படுத்தியது. ஆகவே அந்த பெண்மணியை பார்த்து, இந்த சம்பவம் எங்கே இருக்கு என்று சொன்னால் மத்தேயு நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே இருக்கிறது. ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, விசுவாசத்தோடு போ, உன் மகள் ரட்சிக்கப்பட்டாள், உன்னுடைய நம்பிக்கை பெரிது என்று ஆண்டவர் அவளை பாராட்டினார். இப்போ என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த அற்புதம் யாருக்கு, புதுமை யாருக்கு, நன்மை யாருக்கு என்று சொன்னால், நீங்கள் வெறும் நன்மையை மாத்திரம் எதிர்பார்த்து தேவனிடத்தில் சென்றால் தேவன் தருகிற நன்மையை பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியாது. மாறாக, ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன் என்ற உணர்வோடு அவரிடம் செல்லுங்கள். அப்படி செல்கிறவர்களுக்கு அவர் தருகிற நன்மை என்பது மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். இதைத்தான் மலை பிரசங்கத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற மகனுக்கு எந்த தகப்பனாவது கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவருக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்கள் என்ன சொல்லுகிறார். பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பெஸ்ட் என்னவோ அதைத்தான் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா, என் பையனுக்கு இந்த ட்ரெஸ் கொடுத்தா நல்லா இருக்கும், என் மகளுக்கு இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தா அவள் அழகாக இருப்பா, பார்த்து பார்த்து வாங்குறோம்ல பெற்றோர்கள், தகப்பன், குறிப்பாக தகப்பன். நம்மை பார்த்து வேதம் சொல்கிறது, பொல்லாதவனாகி நீனே உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நல்ல தகப்பன் அவர். அந்த பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படின்னா இந்த தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு அவரோடு நீங்கள் வைத்திருக்கிற உறவிலே பலப்படுங்கள். அவருக்கு நமக்குமான உறவு நன்றாக இருக்கட்டும். என் ஜனம் என்று அவர் உரிமை பாராட்டி கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் அவரோடு நம்முடைய உறவிலே சரியாக இருக்க வேண்டும். நமக்கு அந்த ஃபெலோஷிப்பில் குறைவு வருகிற போது, அவரோடு கொண்டிருக்கிற தொடர்பிலே நமக்கு குறைவு வருகிற போது தான் ஆசீர்வாதங்களை இழக்கின்றோம். ஆகவே நன்மையே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, அவர் பின்வாங்குவதில்லைன்னு சொல்லிட்டார். உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருக்க போவதில்லை, நான் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லுகிறார். நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்கும்படி உங்களுக்கும் தேவனுக்குமான உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நம்பர் 1. இரண்டாவதாக, அவர் நன்மை செய்யும்படி நம்மேல் சந்தோஷமாயிருப்பார். முதலாவது, நன்மை செய்யும்படி அவர் பின்வாங்குவதில்லை. இரண்டாவது சொல்லுகிறார், நன்மை செய்யும்படி சந்தோஷமாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். நானே வாசிக்கின்றேன். 32 எரேமியா 32:41. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் அவர்கள் இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். நன்மை செய்யும்படி அவர் சந்தோஷமாக இருக்கிறார். நமக்கு நன்மை செய்யணும்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறேன். சில நேரங்களில் நான் வெளி தேசங்களுக்கோ அல்லது வேற்று மாநிலங்களுக்கோ செல்கிற போது என் பிள்ளைகளை நினைக்கிறேன். என் பிள்ளைகள் நான் வாங்கி கொண்டு போகிற சாக்லேட்ஸை பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. என் பிள்ளைகளுக்காக நான் வாங்குகிற பொருட்கள், அவர்கள் விரும்புகிற அந்த உச்சிதங்களை நான் பெற்றுக்கொண்டு அதை பேக் பண்ணி கொண்டு வருகிற போது எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இதை கொண்டு போய் என்னுடைய மகனிடத்தில் கொடுத்தால், என் மகளிடத்தில் கொடுத்தால் அவள் மகிழ்ச்சி அடைவாள் என்று தகப்பன் ஸ்தானத்தில் நினைக்கிறது போல தான் இந்த பரலோகத்தின் தகப்பனாகிய தெய்வம் நமக்கு நன்மை செய்யும்படி அவர் சந்தோஷமாக இருக்கிறார். சரி, இந்த இடத்துல இந்த தெய்வம் நமக்கு நன்மை செய்வதற்கு என்ன நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கு என்று பார்த்தால், மேலே உள்ள வசனத்தை பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். அன்பானவர்களே, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கும் பட்சத்தில் நாம் நிச்சயமாக தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது நாம் பார்த்தோம், நாம் அவருடைய ஜனமாக இருந்தால் அவர் நமக்கு நன்மை செய்வார். ஏனென்றால் அவர் நன்மை செய்யும்படி அவர் பின்வாங்குவதில் என்று சொல்லியிருக்கிறார். இரண்டாவது, நாம் தேவனுக்கு பயப்படுவதாக இருந்தால், அதாவது 32:10 எரேமியா 32:40 சொல்லுகிறபடி தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பட்சத்தில் அவர் நமக்கு நன்மை செய்வார். தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டா? பாடல்களிலே, தாவீதினுடைய பாடல்களிலே 31வது பாடலின் 19வது வாக்கு சொல்லுகிறது, உமக்கு பயந்தவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. உமக்கு பயந்தவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, நன்மையே நடக்கலை, என் குடும்பத்தில் எந்த விதமான நன்மையும் நடக்கலைன்னு வருத்தப்படுற உங்களுக்கு ஆண்டவருடைய வாக்கு,
தெய்வ பயத்தோடு இருக்கிறீர்களா? இறையச்சம் உண்டா? ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உண்டா? அப்படிப்பட்ட தெய்வ பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நான் உங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தில் உறுதியாய் சொல்கிறேன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு வரக்கூடிய நன்மை மிக பெரிதாக இருக்கும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு உலகத்தில் இல்லை. கடவுளுக்கு பயப்படுற பயம் உள்ளவர்கள் குறைந்து போனார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில், அதாவது பயண புத்தகம், யாத்திரையாகமம் என்று சொல்லக்கூடிய அந்த பயண புத்தகத்தில் 2வது அத்தியாயத்தை வாசிக்கின்ற போது 17 தொடக்கம் 21 வரைக்கும் வாசித்து பார்த்தா, கர்த்தருக்கு பயந்ததினாலே எகிப்தின் மருத்துவச்சிகளுக்கு கர்த்தர் நன்மை செய்தார், அந்த மருத்துவச்சியுடைய குடும்பங்களை கர்த்தர் தலைக்க பண்ணினார் என்று அந்த வார்த்தைகள் சொல்கின்றன. தேவனுக்கு பயப்படுகிற எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு அஞ்சி வாழக்கூடிய எந்த மனுஷனாலும் சரி, அவன் ஆண்டவருக்கு பயந்து வாழக்கூடியவனாக இருந்தால், எனக்கு அன்பானவர்களே, அந்த குறிப்பிட்ட மனிதனை ஆண்டவர் நன்மையினால் நிரப்புகிறார். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று 128 நாளிலே நாம் வாசிக்கின்றோம். அந்த ஆசீர்வாதம் எத்தகையது என்பதை அந்த சங்கீதங்களிலே நீங்கள் கவனித்து பாருங்கள். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தால் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு பயந்திருக்கிறவர்கள் நன்றாக இருப்பார்கள் என்று பிரசங்கி 8:12 நாம் பார்க்கின்றோம். சொல்லிக்கொண்டே போகலாம் அன்பானவர்களே. 3வதாக தேவன் நமக்கு நன்மை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம். முதலாவது, அவர் நமக்கு நன்மை செய்யும்படி பின்வாங்குவதில்லை. 2வது, அவர் நமக்கு நன்மை செய்யும்படி சந்தோஷமாயிருப்பார். 3வது, நமக்கு நன்மை செய்யும்படி அவர் நம்மை சோதிப்பார், சில நேரங்களை சிறுமிப்படுத்துவார். வசனம் எங்க இருக்கிறது? உபாகமம் 8வது அதிகாரம் 15வது வசனத்திலே இதை வாசிக்கின்றோம். உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கண்மலிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை மறவாமலும், இப்படி தொடர்ச்சியாக நிறைய ஆசீர்வாதங்களை அந்த வசனங்கள் சொல்லிக்கொண்டே போகிறது. அதில் கவனிக்க வேண்டிய விஷயம், நன்மை செய்யும்படி நான் உன்னை சோதித்து சிறுமைப்படுத்தி என்று சொல்கிறார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வதற்கு சில நேரங்களில் சிறுமைப்படுத்துகிறார், சோதிக்கின்றார். ஆனால் நன்மை செய்யத்தான் அதை நினைக்கிறார். எப்படி? நன்மை செய்வதற்கு ஏன் என்னை சிறுமைப்படுத்த வேண்டும், நன்மை செய்வதற்கு ஏன் என்னை சோதிக்க வேண்டும் என்று கேட்டால், நீங்கள் நலமுடன் வாழ, மகிழ்வுடன் வாழ சில நேரங்களிலே மருத்துவர்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய வேண்டாத பகுதியை வெட்டி எடுப்பது போல, அறுவை சிகிச்சை செய்வது போல, அவர் பின்னாட்களிலே உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி சில நேரங்களிலே கடவுள் நம்மை தண்டிப்பது போல இருக்கிறது, சிட்சிப்பது போல இருக்கிறது. கடவுளே, ஏன் எனக்கு இத்தனை பாடுகள், ஏன் எனக்கு இத்தனை உபத்திரவங்கள் என்று புலம்பக்கூடிய அளவுக்கு கூட பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம். ஆனால் யோசித்து பாருங்கள், நீங்கள் தேவனுடைய மக்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு காலம் ஒருபோதும் தேவன் தீங்கு செய்ய மாட்டார். நாம் ஆண்டவருடைய மக்களாக இருந்தால், அவருடைய பிள்ளைகளாக இருந்தால், அவரை நேசிக்கிறவர்களாக இருந்தால், துன்பங்களை அவர் கொடுத்து நம்மை வேதனைப்படுத்துவதில்லை. ஆனால் அப்படி சிறுமையை கர்த்தர் அனுமதிக்கும் போது, சோதனை அனுமதிக்கிற போது, நம்முடைய நலனுக்காக, நம்முடைய நன்மைக்காக இதை செய்கிறார். சில நேரங்களிலே பிள்ளைகள் படிக்கலைன்னு சொன்னால் அவங்கள நம்ம கஷ்டப்படுத்துகிறோம், அவங்கள கட்டாயப்படுத்தி டியூஷனுக்கு அனுப்புகிறோம், எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு அவங்கள அனுப்புகிறோம். அது அவனுக்கு எட்டிக்காய் மாதிரி கசக்கும். அப்பா அப்படி பண்ணுறாரு, அம்மா அப்படி பண்ணுறாங்களேன்னு அவனை கசக்கும். ஏன் அப்படி நம்ம சிறுமைப்படுத்துகிறோம், ஏன் அவனுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்குறோன்னு சொன்னால், பின்னாளில் அவன் நன்மையை ருசிக்கணும், அவன் லைஃப் நல்லா இருக்கணும், அதுக்கு தான் இந்த முயற்சிகளை பெற்றோர்கள் எடுக்கிறாங்க. இது மாதிரி தான் தேவனும் கூட உங்களுக்கு நன்மை செய்யும்படி சில நேரங்களை சிறுமைப்படுத்தலாம், உங்களை சோதிக்கலாம். நாம் என்ன பண்ணணும்? அந்த வசனம் என்ன சொல்லுது? நாம் என்ன பண்ணணும்? உபாகமம் 8:16 சொல்லுகிறது, தேவனாகி கர்த்தரை மறக்காதீங்க, அவரை மறக்காதீங்க, எல்லா சமயத்திலும் அவரை நினச்சிக்கோங்க. அப்படி நினச்சிக்கிட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். நிறைய பேர் கடவுள் அற்புதம் செஞ்சோன்னா அதுக்கு பிறகு கடவுளை நினைக்கிறது இல்லை. தங்களுடைய லைஃப்பில் வந்த ஆசீர்வாதங்களையும் செழிப்பையும் மேன்மையும் அதை நினச்சி லைத்து போயிடுறாங்க. சந்தோஷமாக தங்களுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ண நினைக்கிறாங்க. அதை கொடுத்த கடவுளை நினைக்கிறது இல்லை, மறந்து போயிடுறாங்க. அதனால தான் தாவீது தன்னுடைய பாடல்களை சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. வாழ்க்கையில் அவர் செஞ்சிருக்கிற உபகாரங்கள் அளவிட முடியாதவை. நீங்களும் நானும் இந்த COVID-19 பிறகு சாகாமல் பிழைச்சிருக்கிறோன்னா அது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற உயிர் பிச்சை. அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை யோசித்து பாருங்க, ஏராளமான நன்மைகள். எனக்கு கடவுள் இதை செய்யலை, அதை செய்யலை, நான் ஜோமனி பார்த்துட்டேன், ஜீசஸ் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலன்னு முறுமுறுக்கிறோமே, அவர் செஞ்சதை யோசித்து பாருங்க.
உங்களுக்கு கொடுத்துருக்கிற பலனுக்காக கர்த்தருக்கு நன்றி சொன்னீங்களா? உங்களுக்கு தந்திருக்கிற ஆரோக்கியத்துக்காக நன்றி சொன்னீங்களா? நல்ல பிள்ளைகளை கொடுத்தாரே கடவுள், அதுக்காக நன்றி சொல்லியிருக்கீங்களா? நல்ல சூழ்நிலைகளை தந்தாரே தெய்வம், அதுக்காக நன்றி சொல்லியிருக்கீங்களா? அதெல்லாம் விட்டுடுறோம், அதெல்லாம் மறந்துடுறோம். தேவனை மறக்காமல் அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் நன்மை செய்வார். தேவனை மறவாமல் அவரை நோக்கி பாருங்கள். தேவனை மறந்து போகாதிருங்கள். ஐந்தாவதாக, நன்மை செய்யும்படி அவர் மன ரம்யமாக இருப்பார். முதலாவது, அவர் நன்மை செய்யும்படி பின்வாங்குவதில்லை. இரண்டாவது, அவர் நன்மை செய்யும்படி சந்தோஷமாக இருப்பார். மூன்றாவது, நன்மை செய்யும்படி நம்மை சோதித்து சிறுமைப்படுத்துகிறார். நான்காவது, நமக்கு நன்மை செய்யும்படி மனரம்யமாக இருப்பார். நமக்கு நன்மை செய்வதற்கு அவர் மனரம்யம் உள்ளவராக இருக்கிறார். இந்த வசனம் எங்கே இருக்கிறது? உபாகம புத்தகம், இணை சட்டம் என்று சொல்லப்படக்கூடிய உபாகம புத்தகம் 28ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை பெருக பண்ணவும் எப்படி உங்கள் மேல் ரம்யமாய் இருந்தாரோ அப்படி கர்த்தர் உங்களை அழிக்கவும் உங்களை அதம் பண்ணவும் ரம்யமாய் இருப்பார். ஆபத்தை விட்டுருவோம், ஆசீர்வாதத்துக்கு வருவோம். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும்படி ரம்யமாய் இருப்பார். நாம் என்ன பண்ணணும்? அதுக்கு முந்தைய வசனம் சொல்லுது 62வது வசனத்தில், உபாகமம் 28:62 பார்க்கிறோம், நாம் கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு நீங்கள் செவி கொடுத்து வாழ்ந்தால் அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலய ஆராதனைக்கு செல்கிறோம். அங்கே யார் பிரசங்கம் பண்ணுறாங்கலாம் பார்க்காதீங்க. ஒருவேளை சின்ன போதகரோ பெரிய போதகரோ, சின்ன சாமியாரோ பெரிய சாமியாரோ, சின்ன ரெவரண்டோ பெரிய ரெவரண்டோ, யாராக இருக்கட்டும், அந்த புல்பிட்டில் வந்து ஆட்களை வந்து நின்று அவங்க வேதத்திலிருந்து ஏதாகிலும் ஒன்று பேசினா அதில் ஏதாகிலும் கடவுள் உங்களுக்கு பேசுகிறாரா என்று கவனியுங்கள். அப்படி பேசுகிறார் என்று உணர்ந்தால் அதுக்கு உடனடியாக செவி கொடுங்கள். அப்படி செவி கொடுக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அவர்களுக்கு நன்மை செய்கிறார். எசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய புத்தகத்தின் 1வது அத்தியாயம் 13வது வசனத்தில் இப்படி சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள். எப்போ நன்மையை நீங்கள் அனுபவிக்க முடியும், எப்போ நன்மையை பார்க்க முடியும் என்று கேட்டால், மனம் திரும்பி செவி கொடுத்தால் அந்த நன்மையை நீங்கள் அனுபவிக்கலாம் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் மறந்துவிடக்கூடாது. முதலாவது, தேவன் நமக்கு நன்மை செய்யும்படி பின்வாங்குவதில்லை. நாம் என்ன செய்யணும்? அவருடைய ஜனமாக இருக்கணும். இரண்டாவது, அவர் நமக்கு நன்மை செய்யும்படி சந்தோஷமாக இருக்கிறார். நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படணும். மூன்றாவது, நமக்கு கர்த்தர் நன்மை செய்யும்படி நம்மை சோதித்து நம்மை சிறுமைப்படுத்துகிறார். நாம் என்ன பண்ணணும்? தேவனை மறந்து விடக்கூடாது. நாலாவது, தேவன் நமக்கு நன்மை செய்யும்படி மனரம்யமாக இருப்பார். நாம் என்ன பண்ணணும்? தேவனுடைய வாக்குக்கு செவி கொடுக்கணும். ஐந்தாவதாக தேவன் நமக்கு நன்மை செய்யும்படி நம்மை நினைக்கின்றார். சகரியா தீர்க்கதரிசி 8வது அதிகாரம் 15வது வாக்கு, இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். நன்மை செய்யும்படி நினைப்பார். நாம் என்ன பண்ணணும்னு கேட்டால், கர்த்தர் உங்களை நினைக்கணும்னா ஜெபம் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. அன்னாள் தேவனை நோக்கி ஜெபித்தாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள். கர்த்தர் அவளை நினைத்தருளினாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள், 19 வசனங்கள். கர்த்தர் எப்போ அன்னாளை நினைத்தார்? அவள் ஜெபித்த போது. எசேக்கியா தேவனை நோக்கி ஜெபித்தான். எசேக்கியாவை கர்த்தர் நினைத்தருளினார். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 4 வரை. நெகேமியா தேவனை நோக்கி ஜெபித்தான், தேவனை நினைத்தார் என்று நெகேமியா புத்தகம் 5:19, நெகேமியா 13:31 வசனங்களிலே வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, அவரை நோக்கி மன்றாடுங்கள், அவரை நோக்கி ஜெபியுங்கள். நீங்கள் அவரிடத்தில் கேட்டால் பெற்றுக்கொள்வீர்கள். அவரிடத்தில் மன்றாடுகளுக்கு பதில் உண்டு. நன்மையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை தருகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு நன்மை செய்வார். ஒருவேளை இந்த வாரத்தில் கூட நடக்கலாம், இந்த மாதத்தில் கூட நடக்கலாம். நான் சொன்ன இந்த 5 விஷயங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் கர்த்தருடைய நன்மையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அன்பானவர்களே, தேவன் நன்மை செய்கிறவர். அவர் நமக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் நாம் தேவனுடைய ஜனமாக, தேவனுடைய பிள்ளையாக இருக்கும்படி அவரை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, தேவனுக்கு பயந்து நாம் வாழ வேண்டும். மூன்றாவது, அவருடைய சிக்ஷையை சகித்து அவரை மறவாமல் தொழுது கொள்ள வேண்டும். நான்காவதாக, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். ஐந்தாவதாக, எப்போதும் அவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு நன்மை நடக்கும். ஏனென்றால் இயேசு நன்மை செய்கிறவர். அவர் பாவிகளுக்கும் நன்மை செய்கிறார், நீதிமான்களுக்கும் நன்மை செய்கிறார். உங்களுக்கும் ஒரு நன்மை செய்ய முடியும். நம்பிக்கையோடு இருங்கள். தேவனுடைய அற்புதம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். நேசிக்கிறங்கள் நல்ல தந்தையே, இந்த இணைய அருமையான தருணத்திற்காக நன்றி. உம்முடைய பொற்பாதத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய அருள், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய தேவ தயவு எங்களை மூடி மறைக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால எங்கள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்.
தேவனே கர்த்தாவே, நீ சொன்ன வாக்கின்படி இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய நன்மை உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன். கர்த்தர் இப்படி செய்கிறதற்காக நன்றி. ஆசீர்வதித்து உயர்த்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, my beloved people of God, சின்ன சின்ன தியானம் என்ற புத்தகத்தை உங்களை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். we are glad to introduce a short meditation book. இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கிறது. This book is both in Tamil as well as in English. இந்த புத்தகத்தில் என்ன விசேஷம் என்று கேட்டால், If you will ask what is the speciality about this book, இந்த புத்தகத்தினுடைய ஷெட்யூல் படி நீங்கள் வேதத்தை வாசித்தால், if you will read the Bible according to the schedule of this book, ஒரு வருஷத்தில் in 1 year's time, 2 முறை புதிய ஏற்பாட்டையும் you can finish the New Testament twice, ஒரு முறை பழைய ஏற்பாட்டை வாசித்து முடித்து விடலாம். and you can also finish the Old Testament once. ஒவ்வொரு நாளும் ஒரு மனப்பாட வசனம் இருக்கிறது. And every day there is a memory verse that is given to you. அந்த வசனத்தை மனப்பாடம் செய்து விடுங்கள். You can memorize that word. அந்த வசனத்தை மையப்படுத்தி 3 தியான குறிப்புகள் இருக்கின்றன. There is also a meditation point, the same verse in 3 points you can have the meditation. காலையில் என்ன வாசிக்கணும், There is a schedule of what to read in the morning, மத்தியானம் என்ன வாசிக்கணும், what to read in the afternoon, நைட் என்ன வாசிக்கணும், and what you should read in the night. அங்கே குறிப்புகள் இருக்கின்றன. And there are all the scriptures that is given to you. மிக சுருக்கமாக இருக்கும். It is a very short meditation. நிச்சயமாக இந்த புத்தகம் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். And it will be a great use to you as you read it every day. இந்த புத்தகத்தை பெற விரும்புகிறவர்கள் கீழ்காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு CCT Part 1 என டைப் செய்து செய்தி அனுப்புங்கள். தமிழ் என்றால் தமிழ் என்றும், ஆங்கிலம் என்றால் ஆங்கிலம் என்று டைப் செய்து உங்கள் முழு முகவரியோடு செய்தி அனுப்புங்கள். புத்தகம் உங்களுக்கு வந்து சேரும். புத்தகம் வந்து சேர்ந்த பிறகு அதற்கான தொகையை நீங்கள் அனுப்பலாம். All those who need this short meditation, please text to the WhatsApp number that has been given below. Just make note of the number and text to us as if you need CCT, whether it is Tamil or English. Please mention your language and send it with your full postal address so that we will send that book to you. And only after you could receive this book, you can send the money to us. God bless you. God bless you.